ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இந்த பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் முடிச்சு இன்னைக்கு 10வது அத்தியாயம் நம்ம தொடங்குறோம். 10th சாப்டர் 3.10. இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு படைப்பின் பிரிவுகள். வெவ்வேறு பிரம்மா பல்வேறு உயிர்வாழிகளை படைத்தார். கிரியேஷன், சர்க்கா விசர்கா, படைப்பு, இரண்டாம் படைப்பு. ஃபர்ஸ்ட் கிரியேஷன் பகவான் பண்ணிடுறாரு. செகண்டரி கிரியேஷன் பிரம்மா பண்றாரு. இப்ப கேள்வி என்னது? நம்ம 6 ஸ்லோகம் படிச்சோம். முதல்ல விதுரர் கேள்வி கேட்கிறார் மைத்ரேட்ட. விதுரோ வாச்ச அந்தர்ஹிதே பகவதே பிரம்மலோக பிதாமக பிரஜா சசர்கஜ கதிதா சதஹீதீர் மனிஷீர் விபு. சில விதுர கூறினார், ஓ மா முனிவரே, அனைத்து உலக பிரஜைகளின் தாத்தாவான பிரம்மதேவர் முழுமுதற் கடவுள் மறைந்த பிறகு தனது உடலிலிருந்தும் மனதிலிருந்தும் எவ்வாறு உயிரினங்களின் உடல்களை படைத்தார் என்பதை எனக்கு அருள் கூர்ந்து உரைக்க மாட்டீர்களா? சோ அகைன் மைத்ரேயர் விதுரர் கேட்கிறார், ஏசமே பகவான் பிருஷ்டா त्वय्य अर्थ பக்வித்தமா தான்வதஸ்த அனுபூர்வேன சிந்தினா சர்வ சம்சயான். ஓ கல்வியில் சிறந்தவரே, அன்புடன் எனது சந்தேகங்கள் அனைத்தையும் நீக்கி நான் கேட்ட அனைத்தையும் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை விளக்கி அருளுங்கள். சரியான நபர் சரியான இடத்துல இருந்து கேட்க, சரியான விஷயம், சரியான விஷயத்த சரியான நபரு சரியான நபர்கிட்ட போய் கேட்க, அப்பதான் சரியான பதில் கிடைக்கும். சரியான விஷயங்களை சரியான நபரிடம் சரியான நபர் கேட்கணும். அப்பதான் சரியான பதில் கிடைக்கும். அல்லது முறையாக கேட்க, முறையான நபர்கிட்ட கேட்கணும். இங்க விதுரர் ஒரு சிறந்த மகாத்மா, மைத்ரேயர் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, மகாமுனி. அப்ப விதுரரும் மைத்ரேயரும் சந்திக்கிறாங்க. விதுரர் பல்வேறு கேள்விகள் கேட்கிறாரு. விதுரர் பல்வேறு கேள்வி கேட்டு அதுக்கு ஒண்ணு விடாம, நான் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டனோ அதுல இருந்து கடைசியில வரைக்கும் எனக்கு எல்லாத்தையும் தயவு செய்து சொல்லிருங்க, என் சந்தேகத்தை எல்லாம் போக்கிடுங்க. சோ இது கேட்கறதுக்கான ஆர்வம். கேட்கறவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. கேட்கறவர் என்ன பண்றாரு? ரொம்ப ஆர்வமா இருக்காரு. எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இல்ல தெளிவா விளக்கி சொல்லிருங்க. இன்னைக்கு மக்கள் எதுல ஆர்வமா இருக்காங்க? சினிமா படம் அந்த எழுத்து போடும்போதே போட்டுறணும், இல்லாட்டி 2 சீன் போயிடுமே அதுக்குள்ள. அது தொடக்கத்துல இருந்து கடைசியில எண்டு கார்டு போற வரைக்கும், ஸ்டார்டிங்ல அந்த பிலிமோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் போறதுல இருந்து எண்டு கார்டு போற வரைக்கும் ஓடுவாங்க. நான் கூட அப்படிதான் சின்ன வயசுல சினிமாவுக்கு போகும்போது, எங்கேயாவது நான் போறதுக்குள்ள படம் போட்டுருவானோ, அதுக்குள்ள 2 சீன் போயிடுமோ அப்படின்னு ஓடும். அப்ப அவ்வளவு ஆர்வம் அதுல. பௌதிகத்துல அவ்வளவு ஆர்வம் இருக்கு. பௌதிகத்துல மூழ்கி இருந்த பௌதிகவாதிக்கு பௌதிகமான விஷயங்கள் எப்படி அனுபவிக்கணும்னு ஆர்வம் இருக்கு பாருங்க. பௌதிகத்துல மூழ்கி இருக்கிற பௌதிகவாதிக்கு பௌதிகமான விஷயங்கள் எப்படி அனுபவிக்கணும், அந்த படத்தை துவக்கத்துல இருந்து முடிவு வரை விடாம பார்க்கணும். எண்டு கார்டு போட்டு அவன் வெளியே போங்கன்னு சொல்ற வரைக்கும் வந்து
முடிஞ்சு எண்டு போட்டாங்க, முடிச்சதுங்க போங்க அப்படின்னு சொல்லணும். இருங்க இருங்க, அது இந்த இதெல்லாம் காமிக்கிறாங்கல்ல, எப்படி மேக் பண்ணாங்க, அது ஒரு பாட்டு போட்டு விடுவாங்க. அவ்வளவு அட்டாச், அவ்வளவு ஒரு பௌதிக அட்டாச், ஆசை, பௌதிக ஆசை. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் விடாம பார்க்கணும். இது ஒரு பௌதிகவாதி. ஒரு ஆன்மீகவாதி என்ன பண்றாரு? கிருஷ்ணனுடைய கதைகளை ஒண்ணு விடாம கேட்குது. இதுதான் டிஃபரன்ஸ். பௌதிகவாதிக்கு ஆன்மீகவாதிக்கு என்ன வித்தியாசம்? பௌதிகவாதி பௌதிகமான விஷயங்களை ஒண்ணு விடாம கேட்கணும், ஒண்ணு விடாம அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். ஆன்மீகவாதி என்ன நினைக்கிறாரு? கிருஷ்ணனுடைய லீலைகளை ஒண்ணு விடாம கேட்கணும், அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் டிஃபரன்ஸ். சோ இங்க விதர் ஏன் மகாத்மா, நம்ம எல்லாம் துராத்மா. ஏன்னா துராத்மாங்கிறது யாரு? மனித பிரிவு கிடைச்சும் அதை பயன்படுத்திக்காதவங்க. கிருஷ்ணரை பற்றி கேட்பதற்கோ, கிருஷ்ணரை நினைப்பதற்கோ, அவர் புகழ் பாடுவதற்கோ நேரம் இல்லைன்னு சொல்றோம் துராத்மா. இந்த மனித பிரிவை சரியா பயன்படுத்தி கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்பவன் மகாத்மா. விதுரர் இங்க மகாத்மா. விதுரர் மைத்ரேய முனிவரிடம் கேட்ட கேள்விகள் அனைத்தும் முக்கியமானவை ஆகும். விதுர மகாத்மா மைத்ரேயத்தை என்னென்ன கேள்வி கேட்டாரோ அதெல்லாம் முக்கியமானது. ஏன் முக்கியமானது? ப்ரோபாரே கேட்கிறார். ஏன்? ஏனென்றால் அவரின் கேள்விகள் அனைத்திற்கும் தகுந்த பதிலை அளிக்கக்கூடியவர் மைத்ரேய முனிவர் என்பதை அவர் நன்றாக அறிவார். ஒருவர் தனது ஆசிரியரின் தகுதிகள் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆன்மீக குரு மேல முழு நம்பிக்கை இருக்கணும். நான் இவரை சரணடிச்சா என்னுடைய அறியாமை போக்கிடுவாரு. அப்ப ஆன்மீக குரு முதல்ல தேர்ந்தெடுக்கணும். இப்போ எனக்கு நிறைய சந்தேகம், கடவுளை பற்றி நிறைய சந்தேகம், ஆத்மாவை பற்றி நிறைய சந்தேகம், பிரபஞ்ச சிருஷ்டிப்பை பத்தி நிறைய சந்தேகம். இதை நான் யார்கிட்ட கேட்கணும்? சரியான நபர்கிட்ட போய் கேட்கணும். சினிமா நடிகர்கிட்ட, அரசியல்வாதிட்ட, பௌதிகவாதிட்ட, மனக்கற்பனையாளர்கிட்ட, வரட்டு தத்துவவாதிகிட்ட எல்லாம் போய் கேட்கக்கூடாது. வரட்டு தத்துவவாதிங்க, சினிமா நடிகர்கள், அரசியல்வாதிகள், பௌதிகவாதிங்க, இவங்ககிட்ட எல்லாம் போய் கேட்கக்கூடாது. யார்கிட்ட கேட்கணும்? மைத்ரேயர் போல ஒரு தூய பக்தரை தேர்ந்தெடுக்கணும். அப்பதான் சரியான பதில் கிடைக்கும், என்னுடைய சந்தேகங்கள்லாம் தீரும். இல்லாட்டி இப்ப நான் சொன்ன எல்லாமே குழப்பத்தில் இருக்கிறவங்க, அரசியல்வாதி, சினிமா நடிகர், பௌதிகவாதி, நாத்திகர்கள், மனக்கற்பனையாளர்கள், வரட்டு தத்துவவாதிங்க, இவங்க எல்லாம் குழப்பத்திலே இருக்கு. இந்த குழப்பத்தில் இருக்கிறவங்க எப்படி தீர்வு கொடுக்க முடியும்? குழப்பத்தில் இருக்கிறவனால தீர்வு கொடுக்க முடியாது. யார் குழப்பத்தில் இல்லையோ அவங்களால தான் தீர்வு கொடுக்கும். அப்ப மகாத்மா ஏன் குழப்பத்தில் இல்ல? அவர் பகவான் மீது முழு நம்பிக்கை, அதாவது அவருடைய முந்தைய ஆச்சாரியர். ஒருவர் தனது ஆசிரியரின் தகுதிகளின் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். குரு மேல முழு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை குருட்டுத்தனமான மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. முதல்ல குருவை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தகுதி, குருவுக்கான தகுதி என்ன? அவர் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல ஒருவரா இருக்கும். அவர் பகவானை பக்தனா இருக்கணும், சாஸ்திர விதிகளை பின்பற்றக்கூடியவரா இருக்கணும். இதெல்லாம் குருவுடைய தகுதி. கிருஷ்ண உணர்வுல கை தேர்ந்த அனுபவமுள்ள பக்தரா இருக்கணும். அதனால அப்பேற்பட்ட குரு மேல வலுவாத உறுதியா நம்பிக்கை இருக்கணும், முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒருவன் ஒன்றும் அறியாத ஒருவனை ஆன்மீக தொடர்பான கேள்விகளுக்காக அணுகக்கூடாது. ஒன்றும் தெரியாத ஒருத்தட்ட போய் கேட்கக்கூடாது. இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்க? இந்த சமுதாயத்துல பிரபலமா இருக்கிறவங்க, சமுதாயத்துல பிரபலமா இருக்கிறவங்க போய் கேட்கறாங்க. ஓ, இவரு ரொம்ப பிரபலமானவரு, சினிமா நிறைய படம் நடிச்சிட்டாரு, இவர் கடவுளை பத்தி என்ன சொல்றாரு? அவன் துறைக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம்? சினிமா 4 படம் நடிச்சு பேர் புகழ் வாங்கிட்டா மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஓ, இவருக்கு எல்லாம் தெரியும், இவருக்கு எல்லாமே தெரியும், அதனால இவர்கிட்ட போய் கேட்கலாம். நோ நோ. ஓ, இவர் அரசியல் தலைவரா இருக்காரு, அதனால இவர்கிட்ட போய் கேட்கலாம். நோ நோ. என்ன பண்ணக்கூடாது? ஆன்மீக தொடர்பான கேள்விக்காக ஒருவன்
ஒன்றும் அறியாத ஒருவனை. ஆனா இவங்க எல்லாம் பாருங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்குவாங்க. அரசியல்வாதிங்க, சினிமா நடிகர்கள், விஞ்ஞானிகள், இவங்க எல்லாம் பாருங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சாலும் ஒண்ணும் தெரியாது. ஒண்ணும் தெரியாதுன்னா ஃபர்ஸ்ட் அவன் ஆத்மானே அவனுக்கு தெரியாது. ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமே. ஸோ இந்த மாதிரி தன்னை உணராத ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, ஒன்றும் அறியாதவங்க, அவங்ககிட்ட இருந்து கேட்கவே கூடாது, பிரயோஜனம் இல்லை. இந்த கேள்விகளுக்கு ஆசிரியர் அளிக்கப்படும் பதில்கள் கற்பனையுடன் இவை கலந்திருந்தால் அது கால விரயமா. நம்ம கேட்ட கேள்விக்கு இப்ப நம்ம ஒருத்தட்ட ஒரு கேள்வி கேட்கிறோம், அந்த கேள்விக்கு சரியா அவர் சொல்ற பதில் சரிதானா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்? நம்ம ஒருத்தட்ட போய் பகவானை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறோம், பகவானை பற்றியும் படைப்பை பற்றி, இந்த படைப்பு எப்படி நடக்குது, கடவுள் யாரு, அவருடைய தன்மை என்ன, அவருடைய குணங்கள் என்ன, அவர் உருவமா அருவமா, அவர் உருவமற்றவரா உருவமுள்ளவரா அருவமானவரா உருவமற்றவரா, இந்த கேள்வியெல்லாம் ஒருத்தர் கேட்கிறோம். அந்த நபர் சரியானவர் தானா, அவர் சொல்லக்கூடிய பதில் சரியானது, அவர் கரெக்டா தான் சொல்றாரு, சரி பரம்பரையில வர சாஸ்திரம் சொல்லணும், வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு, புராணங்கள் என்ன சொல்லியிருக்கு, உபனிஷத்துக்கள் என்ன சொல்லியிருக்கு, முந்தைய ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் தான் அதிகாரப்பூர்வமானது. ஏன் விதுரர் மைத்திரேயர் தேர்ந்தெடுத்தாரு? மைத்திரேயர் யார்கிட்ட கேட்டாரு? பராசர முனிவரா பிரபுஜி? இல்ல, மைத்திரேயர் யார்கிட்ட கேட்டாரு? உத்தவர். உத்தவர் யார்கிட்ட கேட்டாரு? கிருஷ்ணா. இதுதான் பரம்பரை. கிருஷ்ணாட்ட இருந்து வேத ஞானத்தை உத்தவர் பெற்றுக்கொண்டார், உத்தவர்கிட்ட இருந்து மைத்திரேயர், மைத்திரேயர் இருந்து விதுரர். அதனால விதுரருடைய கேள்விகளும் பக்குவமானது, பதில் சொல்ற மைத்திரேயரும் பக்குவமானவர். நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒன்றும் அறியாத ஒருவனை ஆன்மீக தொடர்பான கேள்விகளுக்காக அணுகக்கூடாது. நீங்க மக்கள் அதான் பண்றாங்க. பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்க, டிவியில பிரபலமா இருந்தா இவங்க தொலைக்காட்சியில பிரபலமானவங்க, அதான் இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும், இவங்க சினிமா துறையில பிரபலமானவங்க, அதனால இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும். அது தவறு. ஏன்னா அவனுக்கு முதல்ல அவன் ஆத்மானே தெரியாது. அப்ப ஆத்மானு தெரியாத, தன்னை உணராத ஆத்மான்றது கேட்கவே கூடாது. ஏன்னா அவங்களும் குழப்பத்தில் இருக்காங்க, நம்மளை மேலும் குழப்பத்தில் ஆக்கிறோம். காரணம் என்னது, கற்பனையுடன் கலந்திருக்க கூடாது. கிருஷ்ணரை பத்தி சொல்லுங்கன்னா கொஞ்சம் இருங்க நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு நம்மளா கற்பனை பண்ணி சொல்லுங்க. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, அப்படி பதில் சொந்த பதிலா இருக்கக்கூடாது. இப்ப நம்ம பாகவதம் படிக்கிறோம், பாகவதம் பேசுறோம்னு சொன்னா பாகவத்துல என்ன சொல்லியிருக்கு, பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காரு, முந்தைய ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, அதுதான் அதிகாரப்பூர்வமான தகவல். நானா ஒண்ணு கற்பனை பண்ணிட்டு பேசக்கூடாது. நானா எதை கற்பனை பண்ணிட்டு பேசக்கூடாது. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, சாதுக்கள் என்ன சொல்றாரு, ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காரு, அதுதான் அதிகாரப்பூர்வமான தகவல். சரி, அடுத்தது சூதவாச்ச ஏவம் சந்துதஸ்தேன சத்ரா கௌதாரவீர் முனி வேதக பிரத்யஹாத்தான் பரஸ்தானி வித்யத். பகவான் சூதகோசாமி கூறினார், ஓ பிதாவின் மைந்தனே, மைத்திரேய மாமுனிவர் விதுரன் இந்த கேள்விகளால் புத்துணர்ச்சி கொண்டவரானார். எல்லாம் அவர் இதயத்துக்குள்ளே இருந்தன. ஆகையினால் அவர் அந்த கேள்விக்கான பதில்களை ஒன்றன் பின்னொன்றாக கூற துவங்கினார். அது எப்படி எல்லாமே மைத்திரேய இதயத்துக்குள்ள இருந்தது? எப்படி எல்லாமே மைத்திரருடைய இதயத்துக்குள்ள இருந்தது? விதுரர் என்னென்ன கேள்வி கேட்கிறாரோ அந்த எல்லா கேள்விக்கான பதிலு எப்படி மைத்திரருடைய இதயத்துல இருந்தது, எப்படி ஒன்று சொல்றாரு. ஆன்மீக கருணை, ஆன்மீகுருடைய கருணை, ஆன்மீகுடைய கருணையில தான் நமக்கு பேச முடியல. அத சக்தி கொடுக்கிறாரு. ஆன்மீகுரு என்ன பண்றாரு,
அந்த பேசுறதுக்கான சக்தியை கொடுக்குறது. பக்தர் ஸ்மிருதி ஞானம் பகவான் கிருஷ்ணரும் இதயத்திலிருந்து அந்த சக்தி கொடுக்குறாரு. சர்வச்ச சாமிருதி சன்னிவிஷ்டோ பக்தர் ஸ்மிருதி ஞானம் பகவான் கிருஷ்ணா நம்ம இதயத்துல பரமாத்மா எடுத்துக்கொண்டே நமக்கு ஞாபக சக்தி ஞாபகம் மருதி கொடுக்கும். அந்த உள்ள இருக்கிற பரமாத்மா வெளியில ஆன்மீக குருவா இருந்து நமக்கு உற்சாகப்படுத்துறாரு. எப்படி இருக்காரு விதுரர்? உற்சாகமா கேள்வி கேட்கிறார், உற்சாகமா கேள்வி கேட்கிறார், புத்துணர்ச்சி கொண்டவரானார். மைத்திரேயர் பாக்குறாரு, விதுரர் விதுரருடைய கேள்வியால மைத்திரேயர் புத்துணர்ச்சி அடைஞ்சார். அவர் இதயத்துக்குள்ள ஏற்கனவே பகவான் குடிகொண்டிருக்காரு. அவர் பகவான் மைத்திரேயருக்கு மைத்திரேயர் விதுரர் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒன்னொன்னா ஆன்சர் பண்றது. அப்போ இது எதுவுமே நம்ம முயற்சியெல்லாம் நடக்கிறது இல்லை. நான் பாகவதம் படிச்சு நான் பேசிடுவேன், நான் பகவத்கீதை படிச்சு கிளாஸ் எடுத்துருவேன். நோ, நம்ம வெறும் கருவிதான். கிருஷ்ணா பேச வைக்கிறார், நம்ம பேசணும். ஆன்மீக குரு பேச வைக்கிறார், நம்ம பேசணும். நம்ம அவன் கையில ஒரு பாவை, ஒரு பொம்மை மாதிரிதான், ஒரு கருவிதான். எல்லா இந்த கேள்வி எல்லாமே அவர் இதயத்துக்குள்ளே இருந்தன, இதயத்தை விட்டு நீங்கவே இல்லை. ஏன்னா அது எல்லாமே பகவானோடு சம்பந்தப்பட்டு, இதனுடைய கேள்வி எல்லாமே பகவானோடு சம்பந்தப்பட்டு. சக்ரே திவ்யம் வர்ஷ சுதம் பிரபா ஆத்மனியாத்மானமாவேஷ்ய யதாக பகவானஜா. இப்ப அடுத்த பாயிண்ட் என்னது? பிரம்மதேவர் கல்வியில் சேர்ந்த மைத்திரேய முனிவர் கூறினார். இப்ப விதுரர் கேள்வி கேட்டாரா, மைத்திரி பதில் சொல்ல போறார். ஓ விதுரரே, முழுமுதற் கடவுளின் அறிவுக்கு ஏற்ப பிரம்மதேவர் 100 தேவ வருடங்கள், முழுமுதற் கடவுளின் அறிவுரைக்கு ஏற்ப கிருஷ்ணாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி பிரம்மதேவர் 100 தேவ வருஷங்கள் தன்னை தவத்தில் ஈடுபடுத்தி பின்னர் பக்தி தொண்டில் இணைத்துக் கொண்டார். இங்கதான் பாயிண்ட். எப்படி பிரம்மாவுக்கு படைக்கிற நாலேஜ் கிடைச்சது? எப்படி பிரம்மதேவர் அந்த பதவியில இப்ப உட்கார்ந்து இருக்காரு? மிக உயர்ந்த பதவி பிரம்மலோகத்துல உட்கார்ந்து. பிரம்மதேவர் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு எப்படி எல்லாம் ஞாபகத்துல இருக்கு, அவர் எப்படி படைக்கவும் செய்யறார், காக்கவும் செய்யறார். இது எப்படி நடக்குது? பகவானுக்கு செய்த பக்தி தொண்டினால, கிருஷ்ணனுடைய கருணையால பகவானின் பக்தி தொண்டில் இணைத்துக் கொண்டார். பகவானுடைய பக்தி தொண்டில் இணைத்துக் கொண்டார்னா பகவானோட ஒன்னாயிட்டார்னு அர்த்தம் இல்லை. அதான் புரோபாங்க எழுதுறாரு. பிரம்மதேவர் முழுமுதற் கடவுளான நாராயணத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் என்பதற்கு பொருள் என்னவென்றால், அவர் தன்னை பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்திக் கொண்டார் என்பதாகும். அவர் கடவுளோட ஒன்னா போயிட்டாருன்னு அர்த்தம். சேவை. இதுவே எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஒருவன் செய்யக்கூடிய உயர்ந்த தவமாகும். பக்தி தொண்டுதான் உயர்ந்த தவம், இதை விட உயர்ந்த தவம் இல்லை. இது போன்ற பணியிலிருந்து ஓய்வு என்பதற்கு இடம் இல்லை. பக்தி தொண்டுல ஓய்வுங்கிறது பேச்சு கிடையாது. ரொம்ப வார வாரம் சண்டே வந்துட்டு இருக்கேன், இந்த சண்டே ரெஸ்ட் கொடுக்கல. நோ நோ ரெஸ்ட். ஸ்டார்டிங் பிரம்மால இருந்து பாருங்க, ஓய்வே கிடையாது. 24 hours கிருஷ்ணருக்காக சர்வீஸ் பண்ணிட்டே இருக்கு. பாருங்க, இது போன்ற பணியிலிருந்து ஓய்வு என்பதே இல்லை. ஏனென்றால் அது நித்தியமானது என்பதோடு எப்பொழுதும் ஊக்கம் அளிக்கக்கூடியது. பக்தி தொண்டுனால உற்சாகம் தரும். உடம்பு டயர்டானாலும் மனசு என்ன சொல்லுவோம்? சேவை பண்ணணும். அதுதான் ஸ்பெஷல். அப்புறம் இங்க முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர மைத்ரேயர் என்ன சொல்றாரு? பிரம்மதேவர் தாமான அமர்ந்திருந்த தாமரை மலரும் அந்த தாமரை மலருக்கு ஆதாரமாக விளங்கும் நீரும்
வலிமையான சூறை காற்றில் ஆடுவதை கண்டார். இங்க என்ன பிரச்சனைன்னா, இந்த ஜட உலகம் கிருஷ்ணாவுடைய மாயாசக்தி. இந்த ஜட உலகம் வந்து கிருஷ்ணாவுடைய மாயாசக்தி. இது பகவானுக்குரிய பக்தி தொண்டினை மறக்க செய்யும் இடமாகும். ஜட உலகம் என்ன பண்ணுது? கிருஷ்ணா கிட்ட போகாம வச்சுக்கிறதுக்கு என்னென்ன திட்டமோ பண்ணிட்டே இருக்கு. ஒரு ஜீவாத்மா வந்து கிருஷ்ணரை மறக்கிறது. ஜட உலகம் ஜட உலகத்துல என்ன நடக்குதுன்னா, கிருஷ்ணாவை மறந்திருக்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு திட்டம் போடணுமோ அந்த அளவுக்கு திட்டம் போடும். கிருஷ்ணரை மறந்திருக்கணும், கிருஷ்ணரை புறக்கணிக்கணும், இல்ல கிருஷ்ணரை கொல்லணும். இதுதான் அங்க திட்டம். சோ மேலும் பிரபுபா என்ன சொல்றாரு? உலகில் பகவானின் பக்தி தொழில் ஈடுபட்டிருப்பவர், உலகில் பகவானின் பக்தி தொழில் ஈடுபட்டிருப்பவர் சில நேரங்களில் மோசமான சூழ்நிலையினால் மிகுந்த துன்பத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கிறது. இது பிரம்மாவே விதிவிலக்கு இல்லை. ஜெகநாத் சுவாமிக்கு என்ன நடந்தது? ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. சில நேரங்களில், அதாவது உலகில் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர், எங்கே? இந்த ஜட உலகத்துல. இந்த ஜட உலகத்துல பகவானே பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவங்க சில நேரங்களில் மோசமான சூழ்நிலையினால் மிகுந்த துன்பத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கிறது. மாயாசக்தி மற்றும் பக்தன் எனும் இரு பிரிவினருக்கிடையே பிரகடனப்படுத்தப்பட்ட யுத்தம் நடக்கிறது. எப்ப இந்த பூமியில் நம்ம வந்தோமோ அன்னையிலிருந்து மாயாவோட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இதுல பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க? மாயாவோட சண்டை போடாம மாயாவோட மடியிலேயே படுத்து தூங்கிட்டாங்க. மாயாவுடைய மடியிலேயே படுத்து தூங்கிட்டாங்க. ஆனா மாயாவை எதிர்க்கணும். மாயாவை எதிர்க்காம அந்த பக்தன் மாயாவோட கை குத்துட்டு போச்சு, அவ்வளவுதான். மாயா என்ன பண்ணவன மடியில போட்டு தாளாட்டிடும். நீ எங்கேயும் போகாத, கிருஷ்ணகிரிலாம் போகாத, என்கிட்டயே இருக்கும். ஆனா உண்மையில இந்த மாயா சக்திக்கும் ஜீவாத்மாவுக்கும் இடையே, இரு பிரிவினருக்கிடையே பிரகடனப்படுத்தப்பட்ட போர், அனௌன்ஸ் பண்ண ஃபைட்டு. மாயாவா நானும் பார்த்தேன். அப்படி நடக்குது. சில வேளைகளில் வலிமையற்ற பக்தர்கள் மாயின் கடும் தாக்குதலுக்கு பலியாகி விடுகின்றனர். இதில் விழுந்துடுறாங்களா? பெயர், புகழ், பதவி, அப்புறம் வந்து பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல், இதில் விழுந்துடும். சில நேரங்களில் வலிமையற்ற பக்தர். எப்போ ஒரு பக்தர் வலிமையற்றவரா இருப்பாரு? யார் வலிமையற்ற பக்தர்? பக்தர் சங்கத்தை சரியா எடுத்துக்கல, அப்புறம் புரோபார் புத்தகங்களை கவனமா படிக்கிறது இல்ல, அப்புறம் சாண்டிங் கவனமா பண்றது இல்ல, சாண்டிங் பண்றதே இல்ல கவனமா பண்றது இல்ல, அப்புறம் கிருஷ்ண உணவு தத்துவங்களை கேட்கறது இல்ல. பாகவதம், பகவத்கீதை கேட்கணும், படிக்கணும், கேட்கணும். கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இதெல்லாம் பண்ணா அவர் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. எப்போ ஒரு பக்தர் ஸ்ட்ராங்கா இருப்பாரு? தன்னுடைய சாதனாவை கரெக்டா பண்ணா. எந்த ஒரு பக்தர் வந்து சாதனாவை கரெக்டா பண்றாரோ அவர் வலிமையா இருப்பார். அவர்கிட்ட மாயா நெருங்க முடியாது. ஏன்னா அவர் சாதனாவை ஸ்ட்ரிக்டா பண்றதுனால அவர் எப்பவுமே பகவானுடைய தாமரை பாதைகளை பற்றி கொண்டிருக்கு. பகவானை மறக்க முடியாது. சாதனா பலவீனமா இருந்ததுன்னா பகவானை நினைக்க முடியாது. யாருடைய சாதனா வந்து பலவீனமா இருக்கோ, யாரு பக்தியில பலவீனமா இருக்காங்க, இன்னும் பௌதிகமான விஷயங்களை அனுபவிக்கல, இன்னும் பௌதிகமா அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க வலிமையற்ற பக்தர். இந்த வலிமையற்ற பக்தர்கள் சில நேரங்களில் மாயின் கடும் தாக்குதலுக்கு பலியாகி விடுகின்றனர். ஆனாலும் பிரம்மதேவர் பகவானின் அளவற்ற கருணையை பெற்றவர் ஆதலினால் அவர் போதிய அளவு சக்தி பெற்றவராக இருந்தார். அதனால் பௌதிக சக்தி அவரது வாழ்வின் அசுத்தரமான பிரம்மதேவர் பகவானின் அளவற்ற கருணையை பெற்றவர் ஆதலினால் பௌதிக சக்தி அவரது வாழ்வின் அடித்தளத்திலேயே அசைக்க செய்த போது அவருக்கு மனக்கவலை அளித்த போதிலும் அவர் அதற்கு பலியாகி விடவில்லை. புரிஞ்சுதா? இப்போ
இப்ப என்ன புரிஞ்சுது? என்ன இது வரைக்கும் படிச்சது என்ன புரிஞ்சுது? அதாவது பிரம்மா போன்ற பக்தர்களுக்கே சோதனை இருக்கு. பகவான் தான் பிரம்மா வந்திருக்காரு, அந்த தாமரை பூ மேல உட்கார்ந்து இருக்காரு. திடீர்னு ஒரு சூறாவளி காற்று வந்து அவரை அடிச்சுட்டு போயிடும் போல இருக்கு. அந்த தண்ணி பாக்குறாரு, தண்ணீரும் வந்து பாருங்க, தான் அமர்ந்திருந்த தாமரை மலரும் அந்த தாமரை மலருக்கு ஆதாரமாக விளங்கிய நீரும் வலிமையான சூறை காட்டினால் ஆறுவதை கண்டார். பிரம்மாவுக்கு அச்சம், பயம் வந்துருச்சு. என்ன ஆக போகுது இப்போ? நான் தண்ணியில விழுந்துருவேனா? என்ன ஆகும்? சோ இங்க என்னன்னா, பிரம்மதேவருடைய வாழ்க்கை கேரண்டி இல்ல, பிரம்மாவுக்கே துன்பம் வருது. அப்ப பிரம்ம புவனாலோகா, பிரம்மலோகம் வரைக்கும் போனா துன்பம் இருக்கு. எப்படி பாருங்க, பிரம்மாவுக்கு விதிவிலக்கு இல்ல, பிரம்மாவும் துன்பத்துக்கு ஆளாகிறார். ஆனா பாயிண்ட் என்னங்க, பிரம்மாவும் துன்பத்துக்கு ஆளாகிறாரு. இப்போ இந்த ஜட உலகம் வந்து மாயாசக்தி, ஜட உலகம் கிருஷ்ணனுடைய மாயாசக்தி. இந்த மாயாசக்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஏன்னா அது கிருஷ்ணாவுடைய சக்தி. கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? மம மாயா துரத்யா தெய்வீகேஷா குணமை, மம மாயா என்னுடைய மாயா, துரத்யா வெல்ல முடியாது. இந்த ஜட உலகம் கிருஷ்ணனுடைய மாயாசக்தி, அதை வெல்வது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. பட் மேலும் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? மாமேவே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தி தே, யார் என்ன சந்தடைறாங்களோ அவங்க இந்த மாயா வென்றது. அப்போ இந்த ஜட உலகம்னாலே துன்பம் நிறைந்ததுதான். துக்காலயம் அசாஷ்டதம், துன்பம் நிறைந்தது, நிலை இல்லாதது. சோ இங்க என்ன நடக்குது? பிரம்மாவுக்கே வந்து துக்கம், துன்பம் வந்துச்சு. ஆனா பிரம்மாவுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு துன்பம் வருது. நம்ம பாதிக்கப்படுறோம், பிரம்மா பாதிப்படையில இல்லையா? நமக்கும் பிரம்மாவுக்கு என்ன வித்தியாசம்? அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதெய்வீக், மூணு துன்பம் இருக்கணும். உடலால மனதால வரக்கூடிய துன்பம், இயற்கையினால வரக்கூடிய துன்பம், மற்ற ஜீவராசியில் வரக்கூடிய, இது பிரம்மாவுக்கே வருது. பிரம்மாவுக்கு உடலால மனதால துன்பம் வருது, அப்புறம் இயற்கையினால துன்பம் வருது, மற்ற ஜீவராசியில துன்பம் வருது. ஏன் ஏன் பிரம்மாவுக்கு இந்த மூணு வகையான துன்பம் வருது? பிரம்மலோகம் பௌதிக உலகம் தான், மெட்டீரியல் வேர்ல்ட் தான். வேணா இந்த பூமியோட சிறந்த இடமா இருக்கலாம், இந்த பூலோகத்தோட ரொம்ப அழகான உயர்ந்த இடமா இருக்கலாம் பிரம்மலோகம். ஆனா பிரம்மலோகம் பௌதிகமா இருக்கலாம். அதனால இந்த பிரம்மலோகத்துல எங்க போனா இந்த மூணு விதமான துன்பம் இருக்கு: அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதெய்வீக். சோ அப்ப இதுக்கு பிரம்மா விதிவிலக்கு இல்ல, பிரம்மாவுக்கு துன்பம் வருது, பாண்டவருக்கு துன்பம் வருது, சீதாதேவிக்கு துன்பம் வருது, எல்லாருக்கும் துன்பம் வருது. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க வந்து அதுல பாதிப்படைகிறது இல்லை. அவங்க ஏன் பாதிப்படைகிறது இல்ல? மாமேவே பிரபத்தியந்தே, கிருஷ்ணாவை சரணிச்சிருக்கிறதுனால மாயா அவங்ககிட்ட நெருக்க முடியும். கிருஷ்ண சூரிய சமா மாயா அந்தகார், யாரா கிருஷ்ணா தாரா நெகி மாயாரே அதிகார். கிருஷ்ணருக்கு சூரியன் எங்க இருக்கோ இருள் இருக்க முடியாது, சூரியன் எங்க இருக்கோ அங்க இருள் இருக்க முடியாது. அதே மாதிரி கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல அறியாம இருக்க முடியாது, கிருஷ்ணா இருக்கிற இடத்துல மாயால் செயல்பட முடியாது. சோ எங்க பாயிண்ட் என்னன்னா, இந்த ஜன உலகத்துல பதம் பதம் எத்தி பதம் நதேஷா, ஏதோ ஒரு வகையில துன்பம் வந்துகிட்டே தான் இருக்கு, ஒன் ஆஃப்டர் another, ஒன் ஆஃப்டர் another. ஆனா நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய தாமரை திருப்பாதைகளை பற்றி கொள்வோமே ஆனால் இந்த துன்பங்களை வெகு சுலபமா கடந்தது, வெகு சுலபமா. சோ இங்க பாயிண்ட் இதுதான். சோ பிரம்மாவுக்கும் துன்பம் வருது, பிரம்மாவுக்கும் குழப்பம் ஏற்படுது, பிரம்மாவுடைய வாழ்க்கையை உத்தரவாதம் இல்லாம இருக்கு. படைப்பினுடைய முதல் ஜீவராசி பிரம்மாவுடைய வாழ்க்கையே போராட்டமா இருக்கு. ஆனா பிரம்மா இது போன்ற போராட்டத்தால் தளர்வதில்லை, பாதிக்கப்படுவதில்லை. ஏன்?
கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. அவர் எப்பவும் பிரம்ம சமிதி பாடிட்டே இருக்கு. சோ பிரம்மா வந்து எப்பவும் பகவானுடைய தாமரை பாதங்களை பற்றி கொண்டிருப்பதனால ம், அவர் வந்து ரொம்ப சுலபமா இந்த ஜட 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 உலகத்துல கூடிய மாயினுடைய கவர்ச்சியிலிருந்து தன்னை காப்பாத்தி. சோ மாயாவோட அட்ராக்ஷன், மாயாவோட அட்டாக். மாயா வந்து கவருது, மாயா வந்து தாக்குது. ஃபர்ஸ்ட் மாயா என்பது கவரும், அப்புறம் தாக்கும். இதுதான் மாயாவோட நேச்சர். ஆனா ஒரு பக்தர், ஒரு தூய பக்தர் மாயினுடைய கவர்ச்சியிலும் தாக்கப்படுறதுல, மாயாவோடய தாக்கப்படுறது. ஏன்னா இந்த மாயின் எஜமானன் ஒரு பிடிச்சுக்கிட்டாரு. மாயாவோட எஜமானன் பிடிச்சிட்டா எப்படி மாயா நம்மள தாக்கும் இல்லையா? இப்போ நான் ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுல ஒரு பெரிய அல்சேஷன் நாய் இருந்தது. அப்படின்னு கத்துது. இந்த நாயை வந்து கழட்டி விட்டுருக்காங்க. நாயை வந்து கழட்டி விட்டுருக்காங்க. அது கத்துது. நான் உள்ள போனா என்னை கடிக்க வருது. அப்ப நான் என்ன பண்ணுவேனே? நான் என்ன பண்ணுவேன்? ஓனர் சார், ஓனர் சார், சார் வாங்க, இந்த நாயை பிடிங்க, என்னை கடிச்சிரும் போல இருக்கு, பயமா இருக்கு. டேய் டாமி, இங்க வா, பேசாம உட்காரு. ஏன் அங்க போறீங்க? விட்ட உட்காருங்க. அப்படி அங்க உட்காந்து இப்படி ஊருன்னு பார்க்கும். ஆனா எஜமானுக்கு வந்து பேசாம உட்காந்து. பாத்தீங்களா? இதான் நடைமுறைகள் உதாரணம். நடைமுறை உதாரணம் என்னதுன்னா, நான் ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுல ஒரு நாய் இருந்தது. அந்த நாய் எனக்கு கடிக்க வந்தது. நான் எஜமான சரணடைஞ்சேன். அந்த எஜமான நாய்கிட்ட இருந்து காப்பாத்திட்டேன். அது எஜமான நாய் பாசோட, டேய் டாமி, பேசாம உட்காரு, என்ன பழக்கம் இது? அப்படின்னு பேசாம உட்காந்து பாலை சுட்டின்னு உட்காந்து. எஜமான இந்த பக்கம் போனோடனே அடுத்த ஆளை பத்தி வரைக்கும். ஏன்னா அந்த நாய் விசுவாசமா இருக்கு எஜமானுக்கு. இந்த நாய் என்ன பண்ணுது? அந்த எஜமானுக்கு விசுவாசமா இருக்கு. அதனால அது மற்றவங்களை பார்த்து அது வேலையை செய்யுது. பாருங்க, நாயோட வேலை என்னது? எஜமானுக்கு விசுவாசமா இருக்கணும். அதனால இது எங்க எஜமானோட வீடு. ஏய், உனக்கு என்ன துணிச்சது? என் எஜமானோட வீட்டுக்குள்ள வருவ நீ. அந்த ஏரியா கிட்ட வந்தாலும் கத்த ஆரம்பிக்கும். நீங்க ஒரு நாய் பாருங்க, அவங்க வீட்டு கேட்டுக்கு முன்னாடி தான் நீங்க போவீங்க. உடனே கத்த. இது நீங்க கேட்டுக்குள்ள கூட வரல, கேட்டுக்கு வெளியே தான் நிக்கிறோம், கத்த ஆரம்பிச்சு. அந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கு அந்த நாய் வந்து. எஜமானுக்கு அவ்வளவு விசுவாசமா இருக்கு. எஜமான நிக்க சொன்னா நிக்கும், உட்கார சொன்னா உட்காரும், ஓட சொன்னா ஓடும், தாவ சொன்னா தாவும், எல்லா வேலையும் பண்ணும். அதே மாதிரிதான் கிருஷ்ணனுடைய சர்வெண்ட் மாயா. கிருஷ்ணனுடைய சர்வெண்ட் மாயா. சோ மாயாவோட வேலை என்னது? நம்மளை பிடிக்கணும். ஆனா நான் கிருஷ்ணரை பிடிச்சிட்டா மாயா என்னால பிடிக்க முடியும். மாயா என்ன பண்ணும்? ஓ, இவன் கிருஷ்ணா பிடிச்சுக்கிட்டான், இனி இவனை பிடிக்க முடியும். மாயா பேசாம உட்காந்துருக்கு. நம்ம கிருஷ்ணா பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா மாயா பேசாம வாழ்ச்சுட்டு உட்காந்து. இல்லாட்டி மாயா என்ன பண்ணும்? ஓ, இங்க ஒருத்தருக்கு அவனை பிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மாயா என்ன பண்ணா, இவனை அட்ராக்ட் பண்ணு, அட்ராக்ட் பண்ணி அவனை அட்டாக் பண்ணு. ஆனா எஜமான் முன்னாடி எப்படி அந்த நாய் வந்து சைலண்டா உட்காந்துருக்குமோ, அது மாதிரி கிருஷ்ணா முன்னாடி மாயாவால செயல்பட முடியாது. கிருஷ்ணன் முன்னாடி வந்து மாயானால செயல்பட முடியாது. அது பேசாம உட்காந்து. நம்ம இதயத்துல கிருஷ்ணரை நம்ம எழுந்தருள பண்ணிட்டோம்னா மாயாட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆனா அது எளிமையான காரியம் இல்லை. நம்ம இதயத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எழுந்தருள பண்ணுவது சாதாரண விஷயம். அதுக்கு பயிற்சி வேணும். அப்ப அதுக்கு ஆன்மீக குரு. குருவுடைய கருணையால கிருஷ்ணன் நம்ம இதயத்துல எழுந்தருளும் போது மாயா நம்ம கிட்ட செயல்பட முடியாது. குரு கிருஷ்ண பிரசாத். குருவுடைய கருணையால, கிருஷ்ணனுடைய கருணையால மாயா நம்ம மேல செயல்பட முடியாம நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் பியூட்டி. சோ அப்ப எப்படி எஜமானுக்கு அந்த சேவகன், அது நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ, அந்த எஜமானுக்கு ரொம்ப சேவகனா இருக்கு. அந்த எஜமானு சொன்னா கேக்குது. இந்த கோமாதாவே இருக்கு. திடீர்னு அங்க ஒருத்தர் வராரு. ஏய் நந்தினி, சும்மா இருக்க மாட்டேன், பேசாம. ஏன்னா அந்த எஜமானு சொல்றாரு, நீ பேசாம இரு, ஏன் அவங்கள முட்டை போற, நீ பேசாம உட்காரு. அந்த எஜமான பக்கம் போனோடனே உடனே அடுத்தாலும் முட்டை. ஏய். நீங்க இந்த கோஷாலையில பாத்தீங்கன்னா இந்த கோமாதா இருப்பாங்க. நம்மளை பார்க்கும்போது பேசாம இருப்பாங்க. நம்ம அந்த பக்கம் போன யாரோ வந்து முட்டுப்போம். ஏன்னா ஒரு நேச்சர் என்னது? முற்ற வேண்டும்.
அது நேச்சர் வந்து யாரையா முட்டணும். ஆனா எஜமான் இருக்கும்போது பேசாம இருக்கும். அதே மாதிரிதான் மாயாவோட வேலை யாரையா பிடிக்கணும். மாயாவோட வேலை என்னது? யாரையா பிடிக்கணும். ஏன்னா இது அவங்களோட ஏரியா, அவங்களோட இடம். இப்போ கோசாலை வந்து அந்த கோமாதோட இடம். கரெக்டா? இப்ப ரெண்டாவது உதாரணம், இங்க கோசாலை. இந்த கோசாலை வந்து கோமாதோட இடம். அதுக்குள்ள போனா என்ன பண்ணுது? யாரா புதுசா வராங்கன்னு முட்டை வரும். யாரு இவன்? எதுக்கு இங்க வரோம்? முட்டை வரும். எஜமான் கூட வராரா? பேசாம நிக்கும். இல்லையா? முட்டை வரும். ஏன்னா எஜமான் இருக்காரு. ஓ சரி, பேசாம இருப்போம். அந்த மாதிரிதான் இந்த உலகம் வந்து மாயா உலகம். கிருஷ்ணாவுடைய இடம் அது. அதாவது மாயாவுடைய இடம். கிருஷ்ணா மாயாதேவி தான் ஜட உலகத்தை இயக்கிட்டு இருக்காங்க. எப்படி இயக்குறாங்க? மாயாதேவி இந்த ஜட உலகத்தை எப்படி இயக்குறாங்க? ஆஹ், அது கிருஷ்ணர். கிருஷ்ணர் இந்த ஜட உலகத்தை எப்படி இயக்குறாருன்னு கேட்டா அது சொல்லணும். கிருஷ்ண பகவான் ஜட உலகத்தை எப்படி இயக்குறாரு? தன் கடைக்கன் பார்வை செலுத்தி இயக்குறாரு. மாயாசக்தி எப்படி ஜட உலகத்தை இயக்குது? ஆஹ் பிரகிருதி கிரியமானி குணை கர்மானி. மூணு குணத்துலதான் கட்டுண்டு இருக்கும். சோ மாயாதேவி என்ன பண்ணிருக்காங்க? நம்ம எல்லாத்தையும் மூணு குணத்தை கட்டி வச்சிருக்காங்க. கட்டுண்ட ஆத்மா. கட்டுண்ட ஆத்மா, பந்தப்பட்ட ஆத்மா, வீழ்ந்த ஆத்மா. ஜட உலகத்துல வீழ்ந்ததுனால வீழ்ந்த ஆத்மா. மூணு குணத்தினால கட்டப்பட்டுக்கலாம் கட்டுண்ட ஆத்மா. பௌதிக உலகத்துல பந்தப்பட்டுக்கலாம் பந்தப்பட்ட ஆத்மா. ஆஹ் இந்த கட்டுண்ட ஆத்மா, பந்தப்பட்ட ஆத்மா ஆல்ரெடி மாயாவோட பிடியில் இருக்கு. சோ எப்படி இதுல இருந்து விடுபடுறது? கிருஷ்ணா உள்ள வரணும். கிருஷ்ணா இங்க வந்தாதான் விடுபடும். அதனாலதான் கிருஷ்ணா இங்க இறங்கி வர. பாத்தீங்களா? இந்த ஜட உலகம் வந்து கிருஷ்ணாவுடைய மாயாசக்தி. இங்க நம்மள என்ன பண்றோம்? கிருஷ்ணரை மறந்துருக்கோம். ஏன் நம்ம கிருஷ்ணரை மறந்துருக்கோம்? ஏன் அனுபவிக்கிற ஆசை? ஒரே பதில் தான், அதேதான் இப்ப சொன்னதுதான். ஏன் முக்குணத்தினுடைய பாதிப்புல இருக்கோம்? ஏன் கிருஷ்ணரை மறந்துருக்கோம்? ஏன் நல்லா நாங்க தாங்குறவங்க மாயால இருக்கோம். மாயா பிடிச்சிருக்கு. சோ இது மாயாவுடைய பிளேஸ். இது மாயாவோட இடமா இருக்கிறதுனால இந்த மாயா சக்தி என்ன பண்ணுதுன்னா நம்மள மூணு குணத்துல கட்டி வச்சிருக்கு. அதனால விளையக்கூடிய அறியாமை, பந்தப்பட்ட நிலை, உடல் சார்ந்த கருத்துக்கள், இதெல்லாம் மாயை. சோ இப்படி நான் ஆல்ரெடி மாயையில மாட்டிக்கிட்டேன். நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம்? இந்த ஜட உலகத்துல வீழ்ந்துட்டோம். சோ கிருஷ்ணன் என்ன பண்றாரு? ரொம்ப கருணை வாய்ந்தவரா இருக்காரு. அவர் இங்க இறங்கி வர்றாரு. எதுக்காக கிருஷ்ணன் இங்க இறங்கி வர்றாரு? மாயையில மயங்கி இருக்கிற முட்டாள் ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக. இதுதான் மெயின் பர்பஸ். கிருஷ்ணா ஜட உலகத்துல வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? ஒரு வாரத்துல ஜென்மாஷ்டமி வருது இல்லையா? ஏன் பகவான் பூமியில அவதரிக்கிறாரு? முக்கியமான காரணம் என்னது? பகவானை மறந்து, பகவானை உதறி தள்ளிட்டு, பகவானை புறக்கணிச்சுட்டு, எனக்கு பகவான் வேண்டான்னு சொல்லி இங்க வந்த ஜீவன், முட்டாள் ஜீவாத்மா என்ன பண்றான்? இங்க ஜட உலகத்துல துன்பம் மேல துன்பம் அனுபவிக்கணும். துன்பம் மேல துன்பம், உடலால, மனதால, இயற்கையினால. ஆனா என்ன நினைச்சிட்டு இருக்கான்? நான் கம்ஃபர்டபுளா தான் இருக்கேன், நான் ரொம்ப நல்லபடியா தான் இருக்கேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நோ, கிடையாது. சோ கிருஷ்ணா ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் பாக்குறாரு, ஓ ஜீவன்லாம் என்ன விட்டு போயிட்டான், எப்படியாவது அவனை திரும்ப மீட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இங்க இறங்கி வர்றாரு. ஆனா இதுல என்ன பிரச்சனை ஆயிடுதுன்னா, பகவான் ரொம்ப கருணையோட, காரணமற்ற கண்ணோட இங்க இறங்கி வரும்போது முட்டாள்கள் என்ன நினைக்கிறாங்க? அவரும் ஒரு சாதாரண. அது அடுத்த ப்ராப்ளம். அவஜானந்தி மாமூடா மானுஷிம் தனுமாஸ்திரம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். நான் அந்த பூமியில இறங்கி வரும்போது முட்டாள்களும் அறிவியலிகளும் இன்னும் சாதாரண மனிதனா நினைக்கிறாங்க. அவஜானந்தி மாம் மூடா. மூடா மீன் ஆஷ், கழுத. நேத்து கூட ஒரு கழுதையை பத்தி பேசணுமே, தேனுகாசுரன். தேனுகாசுரன் கழுதை என்ன உதாரணம்? பொதிசோமக்கிற மென்டாலிட்டி, லோட் கேரிங். லோட் கேரிங் மென்டாலிட்டி. என்ன லோட் கேரிங்? என்ன பொதி சுமக்கிறது? தேவையில்லாத விஷயம். கர்ம வினை செயல் ஈடுபட்டு இந்த கர்ம வினையை சுமந்து ஜீவாத்மா நினைவு கட்டாத காலத்துல உடல் மாறிண்டே இருக்கு. இந்த பாரத்தை இறக்கி வைக்கணும். தேவையில்லாத பாரம். இது தேவையில்லாத பாரம், பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல், இதெல்லாம் களையணும்.
இந்த தேவையில்லாத பாரத்தை வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம கிருஷ்ணாட்ட போக முடியாது. அது அந்த பாரத்தை இறக்கி வைக்கணும். சோ இந்த கழுதை மாதிரி இருக்கிறவங்க அவங்க நினைச்சுக்கிறாங்க கடவுள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல ஒரு கற்பனையானது, இது உண்மை இல்ல. கிருஷ்ணன் தெளிவா சொல்றாரு, அவஜானந்தி மாம் மூடா மானுஷின் தன் மாஸ்திரம். நான் மனித உடல்ல வந்து செயல்படும் போது முட்டாள்கள் என்னை வந்து ஒரு சாதாரண மனிதனா நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் பிறப்பற்றவன், நான் வழிபற்றவன். அவஜானந்தி மாமுடா மானுஷின் பரம் பரம் பாவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். சோ பாயிண்ட் இதுதான். சோ இன்னைக்கு முக்கியமா கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இந்த யுத்தம் வந்து காலகாலமா நடக்குது. என்ன யுத்தம்? மாமியார் மருமக, கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளை, அது இல்ல. மாயைக்கு நமக்கு நடக்கிற யுத்தம் இது. காலகாலமா நடக்குது. அதனாலதான் இந்த யுத்தம் எல்லாம் நடக்குது. நம்ம மாயனுடைய பிடியில் இருக்கிறதுனாலதான் நான் மாமியார் இவளை கண்ட்ரோல் பண்ணணும், நான் மருமக அவ எப்படி என்ன இது பண்றான்னு பாத்துறேன், நான் எப்படி என் கணவனுக்கு கீழ் படிக்கணும், ஏன் மனைவி நான் சொல்றதை கேட்க, நான் ஏன் அவர் சொல்றதை கேட்கணும், ஏன் என் மனைவி சொல்றது நான் ஏன் கேட்கணும். இதெல்லாம் பொய் அகங்காரம். இந்த பொய் அகங்காரம் எதனால வந்தது? நான் இந்த உடல்கிற என்ன எதனால வந்தது? இந்த பிறவி எதனால எடுத்தோம்? முக்குணம் எப்படி வந்து இப்போ வந்தது? முக்குணம் எப்படி செயல்படுது? முக்குணம் யார் செயல்படுத்துறா? மாயை. இதெல்லாம் இதான் மாயை. மாயின்னு என்னது? கிருஷ்ணரை மறந்திருக்கிறது மாயை அல்லது அறியாமை. ஆஹ் யாரெல்லாம் கிருஷ்ணரை மறந்திருக்கணும், யாரெல்லாம் கிருஷ்ணரை பிரிஞ்சிருக்கணும், யாரெல்லாம் கிருஷ்ணர் உதறி தள்ளுறாங்களோ அவங்க மாயை வந்து ஓகே வாங்க ஏன்ட்ட வாங்க, அதுக்கு தான் நான் இருக்கேன். மாயாதேவி என்ன பண்றாங்க? வாங்க வாங்க, அதுக்கு தான் இருக்கேன், அதுக்கு வேண்டிதான் ஜன உலகத்துக்கு கிருஷ்ணர் படிச்சிருக்காரு. நீங்க வாங்க என் மடியில படுத்து தூங்கிங்க, காலகாலமா தூங்கிட்டே இருக்க அப்படின்னு மாயா மடியில போட்டு தாள கண்ணா நீ தூங்குற இல்லையா? இது வெரி பவர்ஃபுல். மாயா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த. ஜீவாத்மா என்ன பண்ணிடுறான்? ஓ மாயா ரொம்ப பளபளப்பா இருக்கு, ரொம்ப கவர்ச்சியா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு, ஓகே இதே கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்படி நினைவு கேட்டாத காலத்துல இருந்து மாயில మన கிருஷ்ணா ரொம்ப கருணையோட வந்து சரி வாப்பா தூங்கின வரைக்கும் போதும், வா வா போலாம், என்ன மறந்துட்டேன். அப்புறம் ஜீவ் ஜாக பாட்டை நீ பண்ணு. ஜீவ் ஜாகோ கோரச்சாந்திர போல கொடா நித்ரா மாயா பிச்சாச்சி. மாயா வந்து பிசாசுன்னு சொல்றாரு. ஓதா நித்ரா ஜாவோ மாயா பிச்சாச்சி சாங் புக் இருக்கு, பாட்டு தமிழ்ல. தமிழ் சாங் புக் எங்க இருக்கு? பக்திவினோத் தாக்கூர் பாடுறாரு மாயை பத்தி சொல்லும் போது, ஓ ஜீவாத்மாவே எழுந்துரு, ஜீவாத்மாவே எழுந்துரு, தூங்கின வரைக்கும் போதும். சரி பரவாயில்ல, நீ தூங்கின வரைக்கும் போதும், எழுந்துரு. जीव जागो गौरचंद्र बोले निद्र जाओ माया. पेज नंबर 37. निद्र जाओ माया पिचाची रखोले. யார் கூப்பிடுறா? சைத்தன்ய மகாபிரபு நம்மளை பார்த்து கூப்பிடுறாரு. சைத்தன்ய மகாபிரபு யாரு? கிருஷ்ணா. ஏன் சைத்தன்ய மகாபிரபு இங்க வந்தாரு? அதான் இங்க சொல்றாரு, ஏந்திரிங்க ஏந்திரிங்க, ஓ ஜீவாத்மாவே தூங்குன வரைக்கும் போதும், ஏந்திரிங்க ஏந்திரிங்க. நீங்க ரொம்ப நாளா தூங்கிட்டீங்க. எங்க? மாயாவுடைய மடியில. மாயாவுடைய பிசாசு, இந்த பிசாசுங்கிற மாயாவுடைய மடியில ரொம்ப நாளா தூங்கியாச்சு. ஏந்திரி ஏந்திரி, தூங்கின வரைக்கும் போதும். ஜீவ் ஜாகோ கௌரச்சாந்திர போலே. சைத்தன்ய மகாபிரபு கூப்பிடுறாரு. சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணா அவர் நம்மளை கூப்பிடுறாரு, ஓ ஜீவாத்மாவே நீ தூங்கின வரைக்கும் போதும், ஏந்திரு. அடுத்து என்ன சொல்றாரு? பாஜபா बजबो बाइलो ऐसी संसार पाइत्रे बोलिया रहिले तुम्ही
avidyarabhare. You came into this material world saying, "Oh my Lord, I will certainly worship you." But having forgotten this promise, you have remained in great ignorance. இந்த ஜட உலகத்துல வரும்போது ஒரு ஜீவாத்மா பகவான்கிட்ட சொல்லிட்டு வரானா. என்ன சொல்லிட்டு வரான்? பகவானே, நான் உங்களை வழிபடுவேன், நான் உங்களை வழிபடுறேன். அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள இருக்கும்போது இந்த கரு பிரார்த்தனை பண்ணுது, என்னை வெளியில விட்டுருங்க, நான் வந்து உங்களை வழிபடுறேன். ஆனா வெளியில வந்து மறந்து போயிட்டான். கொடுத்த வாக்குறுதிய மறந்து போயிட்டான். இந்த அரசியல்வாதி எல்லாம் பண்ணுவான் இல்லையா, இந்த தேர்தல் சமயத்துல வாக்குறுதி கொடுப்பாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் அதை செய்து விடுவோம், இதை செய்து விடுவோம், நீட்டை ஒழித்து விடுவோம், அதை முதல்ல இவங்களை ஒழிக்கணும். நாங்கள் மது விலக்கு, மதுவை ஒழித்து விடுவோம், நீட்டை ஒழித்து முதல்ல இவங்களை ஒழிக்கணும். இந்த மாதிரி அரசியல்வாதி என்ன பண்ணுவான்? ஓட்டுக்காக வேண்டி தேர்தல் சமயத்துல வாக்கு கொடுப்பான். தேர்தல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆள் தொகுதி பக்கமே பார்க்க முடியாது. அதே மென்டாலிட்டி தான் ஜீவாத்மாட்டையும். பகவான்கிட்ட சொல்லிட்டு வந்தோம், பகவானே என்னை வெளியில விட்டுருங்க, அம்மாவோட வயிற்றுக்குள்ள எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னை வெளியில விட்டுருங்க, நான் உங்களை பூஜை பண்றேன், உங்களை வழிபடுறேன். வெளியில வந்தோடனே மறந்து போயிடுச்சு. கொடுத்த வாக்குறுதி காத்துல போச்சு. இப்படி என்னை மறந்து நீ அறியாமையில உட்கார்ந்துட்டு இருக்கியே. तुम्हारे लईते आमी हाइनो अवतार, आमी बिना बंधुआरा के आची तुम्हारा. I have descended just to save you. நான் வந்ததே உன்னை விடுவிக்கிறதா. சைத்தன்யா அப்படி என்ன சொல்றாரு? நான் வந்திருக்கிறதே உங்களை விடுவிக்கதான். other than myself, who else your friend? என்னை விட உனக்கு நண்பன் வேற யாரு? பாத்தீங்களா? என்ன சொல் சைத்தன்யா அப்படி என்ன சொல்றாரு? நான் இந்த பூமியில அவதரிச்சதே உன்னை விடுவிக்கத்தாயா, என்னை விட சிறந்த நண்பன் உனக்கு யார் இருப்பான்? என்னை விட சிறந்த நண்பன் உனக்கு யார் இருப்பான்? ஏனாச்சி ஔஷதி மாயா நாசி போரலாகி ஹரிநாம மகாமந்திர லாவ் துமி மாகி. I have brought the medicine for destroying the illusion of Maya. மாயைக்கு எதிரான ஆயுதம் ஒண்ணு இருக்கு, மருந்து. சைத்தன்யா கொண்டு வந்திருக்காரு. மாயால இருக்கிற ஜீவாத்மாவை காப்பாத்துறதுக்கு சைத்தன்ய மகாபிரபு ஒரு மருந்து கொண்டு, ஏனாசி ஔஷதி மாயா. ஔஷதினா மருந்து. என்ன மருந்து கொண்டு வந்திருக்காரு சைத்தன்ய மகாபிரபு? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இதுதான் மாயைக்கு எதிராக நம்ம தொடுக்கிற போருக்கான ஆயுதம். இப்ப ராணுவத்துல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராணுவத்துல வந்து எதிரிகள் எங்க ஒளிஞ்சிருப்பாங்கன்னு தெரியாது. எதிரிகள் தீவிரவாதிகளா இருக்காங்கல்ல, தீவிரவாதிகள் எங்க ஒளிஞ்சிருப்பாங்கன்னு தெரியாது. அப்ப ராணுவ வீரர் என்ன பண்ணுவாரு? ஒரு ராணுவ வீரர் என்ன பண்ணுவாரு? ஒரு ராணுவ வீரர் எப்படி இருக்காரு? இப்போ தீவிரவாதி எங்க இருக்கான்னு தெரியாது, எப்ப வேணாலும் தாக்கலாம். ராணுவ வீரர் எப்படி இருப்பாரு? எப்பவுமே துப்பாக்கி கைமா இருப்பாரு. அந்த மிஷின் கன் இருக்கும், மிஷின் கன் கையில வச்சுக்கிட்டு இங்கே அங்கேயும் நடந்துகிட்டே இருப்பாங்க. நீங்க பாருங்க, இந்தியாவோட பார்டர்ல எல்லா நாட்டு பார்டர்லயும் போனீங்கன்னா அந்த நாட்டுடைய எல்லையில ராணுவ வீரர்கள் மழை வெயில் குளிர் என்னன்னாலும் அதுக்கான ஆடையை போட்டுட்டு அங்க கன் வச்சுட்டே இருப்பான், அலர்ட்டா இருப்பான். எனி டைம் வந்து டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணலாம், எந்த நேரத்திலும் தீவிரவாதி தாக்கலாம். கையில கண்ணை வச்சுட்டு என்ன பண்றான்? கண்ணை வச்சுட்டு இப்படி அப்படி நடந்துட்டே இருப்பான், பார்த்துட்டே இருக்கான் அங்கேயும் அங்கேயும். அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு? நமக்கு ஒரு மருந்து கொண்டு வந்திருக்காரு, இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம். அதை ஜபமாலைக்குள்ள கை வச்சுட்டு நம்ம எப்படியும் பண்ணிருக்கோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ஹரே ஹரே. மாயா வந்து விடமாட்டா, என்கிட்ட வராத பாரு, கண் வச்சிருக்கேன் கையில. ஓ மாயா என்கிட்ட வராத பாரு, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நம்ம என்ன பண்ணுவோம்? கண்ணை வச்சுட்டு மாயா மடியில் படுத்து. ஹரே கிருஷ்ண மந்திரம் கவனமா சொல்லலைன்னா மாயா பிடிச்சு இல்லையா? கன் அப்போ லோடா இருக்கு. லோடோட வந்து மிலிட்டரியில வந்து கன் வச்சிருக்கான், துப்பாக்கியில வச்சிருப்பான். அது லோடு பண்ணல, துப்பாக்கி இருக்கு, புல்லட் போடல, லோடு பண்ணல. அப்ப என்ன பிரயோஜனம்? நீங்க புல்லட் போட்டு லோடு பண்றதுக்குள்ள உங்களை எதிரி சுட்டுருவான் இல்லையா? யோசிச்சு பாருங்க, நீங்க அதெல்லாம் பாத்துருக்கீங்களா தெரியாது. எதிர்த்தப்புல ஆர்மியில ஆபீஸ் இருப்பான். இந்த ஆர்மியில வந்து அவனுக்கு பெரிய மெஷின் கன் வச்சிருப்பான். அதுல புல்லட் வந்து இன்செர்ட் பண்ணணும், நிறைய தோட்டாக்களை போடணும், துப்பாக்கியில நிறைய தோட்டாக்களை போடணும். அந்த தோட்டாக்களை போட்டு எப்பவுமே ரெடியா வச்சிருக்கணும். அப்ப டெரரிஸ்ட் வந்து சுட்டுறலாம். இப்போ நான் தோட்டாலாம் போடல, சும்மா பேருக்கு துப்பாக்கி கையில வச்சிருக்கேன், தோட்டாலாம் போடல. திடீர்னு வந்து ஒரு டெரரிஸ்ட் என்ன தாக்குறான், என்ன பண்ணுவேன்? நான் தோட்டா போறதுக்குள்ள அவனை தாக்கிடும் இல்லையா?
அதே மாதிரிதான் நான் கையில ஜெபமாலை வச்சுட்டு நான் கவனமா ஜெபிக்கல. புரிஞ்சுதா இப்போ? கையில வந்து நான் ஜெபமாலை வச்சிருக்கேன், கவனமா ஜெபிக்கல, நாமத்துல கவனம் இல்ல, ஆனா கையில வச்சிருக்கேன். மாயா என்ன பண்ணும்? தலை மேல உட்காந்து, இவன் சும்மா கையில தானே வச்சிருக்கான், இவன் கிறிஸ்தர் நினைக்கிறானா என்ன அப்படின்னு மாயா பிடிச்சிருக்கோம். பாத்தீங்களா? அதனால சைத்தன்யா என்ன சொல்றாரு, நோ ப்ரே ஃபார் திஸ் ஹரினா மகா மந்த்ரா அண்ட் டேக் இட். இந்த மகா மந்திரம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணணும், ஜபத்தை பிரார்த்தனையா பண்ணணும் கிருஷ்ணாட்ட. கிருஷ்ணா, என்கிட்ட எப்படியா என்ன மாயாட்டு இருந்து காப்பாத்திருங்க, என்னை எப்படியாவது மாயாட்டு இருந்து காப்பாத்திருங்க. அடுத்தது, பக்தி வினோத பிரபு சரண பாயா சே ஹரி நாம மகா மந்திர லாவ் மாகியா. பக்தி வினோத் தாக்கூர் என்ன என்ன ஃபீல் பண்றாரு, சைதன்ய மகாபுடைய தாமரை திருப்பாதங்களை நான் வந்து பிக்ஷை எடுத்து கேட்கிறேன், எப்படியாவது மகாமதத்தை அடைக்கலம் பெற்று இந்த நாமத்தை உச்சாரணம் பண்ணுங்க. Bhaktivinoda Thakur fell at the lotus feet of Gauranga, and after begging for the holy name, he received that Mahamantra. பிக்ஷை கேட்கிறாராம் பக்தினோத் தாக்கூர், சைத்தன்ய மகாபிரபுட்ட மகாமந்திர பிக்ஷை போட்டு வாங்கி பிக்ஷை கேட்டு வாங்கிக்கிறார். நம்ம குருகிட்ட போய் அப்படி கேட்கணும். குருகிட்ட தீட்சை வாங்கும்போது பிச்சைக்கார மாதிரி போய் நிக்கணும், பிக்ஷை கேட்கணும். குரு மகாராஜ் எப்படியும் கருணை கொடுங்க, நானும் காலகாலமா நாம சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு ருச்சி வர மாட்டேங்குது. தாபித்து ஹாய்போ ஹரி நாமாசுக்கே அபராதம், அபராதம் தான் பண்றேன், ருச்சியே இல்லை. தாபித்து ஹாய்போ ஹரி நாமாசுக்கே அபராதா அபிஹாதா. இந்த அபராதங்களா தவிர்த்து எனக்கு நாமத்தில் ருச்சி வரணும், உங்க கருணையை தான் நான் நம்பி இருக்கேன். அந்த மாதிரி குருகிட்ட போய் பிச்சை கேட்கணும். குரு முன்னாடி போய் ஒருத்தர் பிச்சைக்கார மாதிரி, குரு முன்னாடியும் கிருஷ்ணர் முன்னாடியும் நம்ம பிச்சைக்கார மாதிரி இருக்கணும். அவ்வளவு பணிவா யாசகம் பெறணும். அந்த குருகிட்ட போய் ஹரே கிருஷ்ணா மந்திரம் பிச்சை பெற்று பிச்சை கேட்டு வாங்கிக்கணும், யாசகம் பெறணும். என்ன சொல்றாரு பக்தினோத். அதனால இந்த மாயைக்கு எதிரான யுத்தம் இன்னைக்கு நேத்து இல்ல, மாயைக்கு எதிரான யுத்தம் இன்னைக்கு நேத்து இல்ல. யாருக்கு யாருக்கு எதிர யுத்தம்? மாயைக்கு எதிராக யார் யுத்தம் பண்ணிட்டு இருக்கா? போச்சு. மாயைக்கு எதிராக யார் யுத்தம் பண்ணிட்டு இருக்கா? நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். பலவீனமா இருந்தா மாயா ஜெயிச்சிருது, கொஞ்சம் கிருஷ்ணனோட தீவிரமா இருந்தா மாயா நம்மள பிடிக்காது. மாயா என்ன பிடிக்காது நினைச்சா பிடிச்சிடும், அதுவே மாயதான். ஓ, நான் வந்து 16 மாலை ஜெபம் பண்றேன், நான் தீட்சை வாங்கிட்டேன், மாயா கிட்ட நெருக்க முடியாது அப்படின்னா அதுவே மாயதான் இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஓ பிரபு, நான் வந்து கிருஷ்ண பக்தி பண்றேன், நான் 16 மாலை ஜெபம் பண்றேன், நான் பாவதெல்லாம் படிச்சிருக்கேன், இந்த மாயாவை எனக்கு என்ன பண்ண தெரியும், அது என்ன பிடிக்க முடியாது. பிரபு ஆல்ரெடி மாயா உங்களை பிடிச்சாச்சு. எப்பவுமே என்ன நினைக்கணும், நம்ம மாய கிட்ட ஒரு எச்சரிக்கையாவே இருக்கும் இல்லையா? ஒரு ஆர்மி ஆபீசர் வந்து ஓவர் கான்பிடென்ட் ஒண்ணு இருக்கு. ஓவர் கான்பிடென்ட் தெரியுமா? ஓவர் கான்பிடென்ட், ஓவர் கான்பிடென்டா ரொம்ப தைரியம், என்ன பண்ணிடுவாங்க. ஒரு ஆர்மி ஆபீசர் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், எந்த தீவிரவாதி வந்து என்ன பண்ணிடலாம் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஓவர் கான்பிடென்ட் உடம்புக்காக இல்லையா? ஓவர் கான்பிடென்ட் இருக்க கூடாது. கான்பிடென்ட் வந்து கிருஷ்ணர் மேல இருக்கு. சோ நம்ம என்ன நினைச்சிட கூடாது, ஓ நான் வந்து ரொம்ப வருஷமா இருக்கேன், நான் கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாயா நெருக்காதுன்னா ஆல்ரெடி மாயா தொட்டுடுச்சுன்னு அர்த்தம் நம்மள. அப்படி நினைச்சிட்டாலே மாயா தொட்டாச்சுன்னு அர்த்தம். சோ ஒருத்தர் எப்பவுமே வந்து மாயை கிட்ட எச்சரிக்கையாவே இருக்கணும். பயம், மாயா மேல ஒரு பயம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு மாய இடத்துல பயம் இருக்கு. இந்த மாயா ரொம்ப சக்தி வாய்ந்தது, இது கிருஷ்ணாவுடைய சக்தி, இதை என்னால ஜெயிக்க முடியாது, இது என்னால கட்டுப்படுத்த முடியாது, கிருஷ்ணா நான் உங்களை புடிச்சுக்கிறேன், நீங்க தான் என்னை காப்பாத்தணும் அப்படின்னு எப்பவுமே கிருஷ்ணரையே நம்பி இருக்கணும். கிருஷ்ணரையே இங்க சொன்னார் இல்லையா பிரபாதா, என்ன சொன்னாரு? ஆன்மீக குரு, அதாவது இங்க படிச்சுமே 4வது பதத்துல, ஒருவன் தனது ஆசிரியரின் தகுதியின் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கவர். குரு வந்து என்ன மாயிட்டு இருந்து காப்பாத்துவாரு, என்னால மாயிலிருந்து என்ன விடுவிச்சுக்க முடியாது, என் குரு வந்து என்ன மாயிட்டு இருந்து காப்பாத்துவாரு, கிருஷ்ணா என்ன காப்பாத்துவாரு. அப்ப என்ன பண்ணணும்? என்னால மாயிலிருந்து மாயாவுடைய தாக்கத்திலிருந்து என்னுடைய சொந்த முயற்சியெல்லாம் என்ன காப்பாத்திக்க முடியாது, குரு தான் காப்பாத்தணும், கிருஷ்ணர் தான் காப்பாத்தணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? குருமுக பத்ம வாக்கிய சித்தத்தை கொரியாய்க்கு ஆர்னா குறிக மனாசம்.
ஆன்மீகருடைய கட்டளையை சிறைமேற்கொண்டு செய்யணும். ஆன்மீகருடைய கட்டளைய நம்ம சிறைமேற்கொண்டு செய்யும் போது மாயாட்டு அவருக்கு தெரியும், மாயாட்டு எப்படி நம்மளை காப்பாத்து. நம்ம நம்ம சாதனால உறுதியா இருந்தோம்னு சொன்னா, நம்ம நம்ம சாதனால உறுதியா இருந்தா குருவுக்கு தெரியும் நம்மளை எப்படி மாயாட்டு காப்பாத்தணும். இதுதான் இங்க பாயிண்ட். சோ அதனால இந்த மாயைக்கு ஜீவாத்மா, அது ஒரு பக்தனுக்கும் மாயைக்கும் எதிரான போராட்டம் காலகாலமா நடந்துட்டு இருக்கு. அது பிரம்மாட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப இருக்கிற நம்ம வரைக்கும் எல்லாரும் மாயைக்கு எதிரான போராட்டத்தில். ஆனா ஒரு விசேஷ கருணை என்னன்னா, நமக்கு சைத்தன்ய மகாபிரபு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் கொடுத்திருக்காரு, பக்தர் சங்கம் கொடுத்திருக்காரு, தூய பக்தர்கள் சங்கம் இருக்கு, ஆச்சாரியர் இருக்காங்க, குருமார்கள் இருக்காங்க, சாஸ்திரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. மாயை எதிர்க்கான சக்தி முழுவதும் இருக்கு. ஆனா நம்ம பயன்படுத்திக்கணும். மாயாவை எதிர்கொள்றதுக்கான சக்தி முழுவதும் இருக்கு இல்லையா? ஒரு ஆர்மி ஆபீஸருக்கு எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க, குளிர்ல போகாம, குளிர்ல தாங்கறதுக்கு ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க, ரிவால்வர் கன் கொடுத்துருக்காங்க, நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு அப்ப என்ன பண்ணுவா, தீவிர போடுவான். இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு அலாட்டா இருக்கு. எப்பவுமே அலாட்டு, எப்பவுமே மாய கிட்ட எச்சரிக்கையா இருக்கு. மாயா கிட்ட மட்டும் நம்ம எப்பவுமே எச்சரிக்கை. ஏன்னா கொஞ்சம் அசந்தம் டக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு மாயா, சைட் பை சைடு. ஒரு பக்கம் கிருஷ்ணன், ஒரு பக்கம் மாயா. இந்த பக்கமா அந்த பக்கமா, அது கொஞ்சம் அசந்தா டப்புன்னு இந்த பக்கம் கொடுது. அதனால நம்ம எப்பவுமே பக்தியில கவனமாவும் உற்சாகமாவும் ஆன்மீகருடைய வார்த்தையில முழு நம்பிக்கையோடையும் தீவிரமா பக்தி தொண்டு பண்ணி நம்ம பக்தியோக நெறிமுறைகளை சாதனா ஒழுங்கா பண்பற்றும் போது மாயாவுடைய தாக்கத்தை நமக்கு காப்பாற்றிடும். குருவும் கிருஷ்ணாவும் மாயனுடைய தாக்கத்திலும் நம்ம காப்பாத்திடுவாங்க. அதுதான் இங்க பிரம்மாவுக்கு நடந்தது. பிரம்மா ஏன் குழப்பம் அடையல? ஏன்னா அவர் கிருஷ்ணரையும் சரணடைந்திருந்தார். பாருங்க, பிரம்மதேவர் பகவானின் அளவற்ற கருணையினை பெற்றவராதலினால் அவர் போதிய சக்தி பெற்றவராக இருந்தார். அதனால் பௌதிக சக்தி அவரது வாழ்வின் அடித்தளத்திலேயே அசைக்க சென்று ஒரு சமயம் பக்தனுக்கு வாழ்வாதாரத்துக்கே பிரச்சனை வரலாம். இன்னைக்கு ஒரு பக்தனுக்கு உயிர் வாழ்றதுக்கு பிரச்சனை வரலாம், உடலால பிரச்சனை வரலாம், மனதால. எப்படி பிரம்மதேவருக்கு வாழ்க்கையின் அடித்தளமே ஆட்டுக்காண்டு. பாருங்க, அவர் தாமரப்பூ மேல உட்கார்ந்துருக்காரு, திடீர்னு ஒரு பெரும் அலை அடிக்குது, சுனாமி ஆழி பேரலை மாதிரி. அந்த தாமரத்தண்டோட எல்லாம் அடிச்சுட்டு போயிடும் போல இருக்கு. இது என்னது? வாழ்வாதார உயிருக்கான போராட்டம், வாழ்க்கையின் அடித்தளத்துக்கே போராட்டம். ஆனா பிரம்ம பாதிப்படையில. ஏன் பாதிப்படையில? பௌதிக சக்தியானது அவரது வாழ்வின் அடித்தளத்தையே அசைக்க செய்து அவருக்கு மனக்கவலை அளித்த போதிலும் அவர் அதற்கு பலியாகி விடவில்லை. ஏன்? கிருஷ்ணரின் கருணையை நம்பி இருந்தார். என்னை கிருஷ்ணர் காப்பாத்திடுவாரு, நான் பகவான் நினைச்சிட்டு இருக்கேன், எவ்வளவு பெரிய பிரளயம் வந்தாலும் பகவான் என்னை கைவிட மாட்டாரு, நான் பகவான். பாண்டவருக்கு வாழ்வாதாரமே பிரச்சனை, வாழ்க்கையின் அடித்தளத்திலே பிரச்சனை அவங்களுக்கு. பாண்டவர்கள் அவர் கிருஷ்ணரே சரணடைஞ்சிருந்ததுனால அவங்க தப்பிச்சு. நிறைய எக்ஸாம்பிள், ரைட்? அதனால நம்ம எப்பவுமே மாயின் இடத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணன். ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி. ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம், கருத்துல ஏதாவது